Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, விலங்கியல் ஆசிரியர். 2024 கேரியர் கைடன்ஸ்ல இன்னைக்கு ஒரு முக்கியமான கோர்ஸ் பார்க்க போறோம். நிறைய பேர் நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. நீட் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க போர்டு மார்க்கை வச்சு என்னென்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு நீட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியல, நான் போர்டு நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் தான் பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி. இதுவும் ஒரு டாக்டர் கோர்ஸ் தான். அதனால் எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் கோர்ஸோட ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை 2 பார்ட்டாக கொடுக்க போகிறேன். பார்ட் 1ல் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸு, எவ்வளோ காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது தமிழ்நாட்டில், இந்த கோர்ஸுக்கு நீட்டு வேணுமா வேணாமா, நீட்டு வேணாம் அப்படின்னா போர்டில் எவ்வளோ மார்க் எடுக்கணும், கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணலாம், எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா 2024 சீட்டு கிடைக்கும், இதோட கேரியர் அண்ட் ஸ்கோப் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்ட் 1 வீடியோவிலையும், வெட்டனரி சயின்ஸ் பார்ட் 2 வீடியோவில் 2023 ஒவ்வொரு காலேஜ்லையும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எந்த மார்க்ல சீட்டு கிடைச்சிச்சு அப்படிங்கிற டீட்டெயிலை பார்ட் 2லையும் கொடுக்க போறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 வீடியோ உங்களுக்கு போதுமானது. நீங்க வெட்டனரி சயின்ஸ் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஓகே, இப்போ நேர வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த கோர்ஸுக்கு நீட் எக்ஸாம் தேவை கிடையாது. நிறைய பேர் நீட் வேணுமா வேணாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. அதனால வெட்டனரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீட்டு தேவை கிடையாது. நீட்டு மூலமாகவும் ஜாயின் பண்ணலாம். நீட்டு மூலமா சீட் எடுக்கிறதுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுக்கணும். நீங்க நீட் எழுதலை அப்படின்னா கூட வெட்டனரி சயின்ஸ்ல நீங்க சீட் எடுக்கலாம் த்ரூ த 12th மார்க். ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் எந்தெந்த ஊர்ல வெட்டனரி சயின்ஸ் காலேஜ் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலை பார்த்தலாம். வெட்டனரி சயின்ஸ் காலேஜ் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபெசிலிட்டிஸ். நீங்க இங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ராக்டிக்கல் நாலேஜ்ல இருந்து தியரி நாலேஜ் எல்லாமே கம்ப்ளீட்டா கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு வெட்டனரி சயின்ஸ் காலேஜ் தான் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜ், சென்னை. இந்த காலேஜில் 120 சீட்ஸ். எப்படி எம்பிபிஎஸ்ல எம்எம்சி ஸ்டான்லி எல்லாரும் எடுக்கிறதுக்கு விரும்புவாங்களோ அதே மாதிரி வெட்டனரி சயின்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ராஸ் வெட்டனரி காலேஜை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் இந்த காலேஜுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருந்தது. எப்போதுமே மெட்ராஸ் வெட்டனரி காலேஜோட கட் ஆஃப் வந்து ஹையஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலேஜை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 120 சீட்டு அவைலபிளா இருக்கு. அண்ட் செகண்ட் காலேஜ் வந்து வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாமக்கல், 100 சீட் அவைலபிளா இருக்கு. மெட்ராஸ்க்கு ஈக்குவலான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய காலேஜ் வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நாமக்கல். நெக்ஸ்ட் வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் திருநெல்வேலி, 100 சீட் அவைலபிளா இருக்கு. வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஒரத்தநாடு தஞ்சாவூர், இங்கேயும் 100 சீட் அவைலபிளா இருக்கு. வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தலைவாசல், கூட்ரோடு, சேலம், இதுல 80 சீட் அவைலபிளா இருக்கு. வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வீரபாண்டி, தேனி, 40 சீட்டு. வெட்டனரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் உடுமலைப்பேட், திருப்பூர், இதுல ஒரு 40 சீட்டு. இந்த சீட்டோட எண்ணிக்கை எல்லாமே 2023 கவுன்சிலிங்கை பொறுத்து நான் போட்டிருக்கேன். 2024 சீட்டு மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். சப்போஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா கவுன்சிலிங் அப்போ ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாருங்க, 5.5 years மொத்தமா படிக்கணும். ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல வெட்டனரி சயின்ஸ் முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். எனக்கு படிக்கிறதுக்காக அதிகமா செலவு வருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருக்கிறவங்க, என்னால பணம் கட்ட முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெட்டனரி சயின்ஸ் ஒரு பெஸ்ட் கோர்ஸ். கோர்ஸோட டீட்டெயிலோட சேர்த்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வெட்டனரி காலேஜஸ்ல சீட் மேட்ரிக்ஸ் எப்படி டிவைட் பண்றாங்க, எதுக்கெல்லாம் ரிசர்வேஷன் போகுது அப்படின்னு பார்த்தலாம். 2023 டோட்டல் சீட்ஸை வச்சுதான் இந்த சீட் மேட்ரிக்ஸ் பிரிச்சிருக்கிறோம். டோட்டலா 580 சீட்டு. இந்த 580 சீட்ல 7.5 ரிசர்வேஷன், அதாவது 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்திலையும் படிச்சிருக்கலாம், இங்கிலீஷ் மீடியத்திலையும் படிச்சிருக்கலாம். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5 ரிசர்வேஷன்ல ஒரு 44 சீட்டு போயிடும். அதுக்கப்புறம் 15% வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த 15% ஆஃப் சீட்ஸ்ல நீங்க சீட் எடுக்கணும் அப்படின்னா நீட் கிளியர் பண்ணியிருக்கணும்.
அடுத்து டிஃபரன்ஷியலி எபிள்டு பர்சன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு 5% சீட்டு அலாட் ஆகிடும். 29 சீட் அதில் போயிடும். ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒரு 5 சீட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு 2 சீட் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 5% ஆஃப் த சீட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம்னா 12th ஒகேஷனல் குரூப்னு ஒரு குரூப் எடுத்திருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 29 சீட். ஸோ டோட்டலாக 580 சீட்டில் உங்களுக்கு 196 சீட்டு ரிசர்வேஷனில் போயிடும். இப்போ 196 சீட் ரிசர்வேஷனில் போனது போக மீதமுள்ள சீட்டு 384. இந்த 384 சீட்டு தான் நார்மல் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய சீட்ஸு. இந்த நார்மல் கவுன்சிலிங்கில் வரக்கூடிய சீட்டுக்கு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் கிடையாது. த்ரூ த 12th மார்க். 12th மார்க்கில் நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களோட கட் ஆஃப் வரும். கட் ஆஃப் வச்சு உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். இப்போ கட் ஆஃப் எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வெட்னரி சயின்ஸ் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு 12th நீங்கள் பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி ஆர் ஜுவாலஜி படிச்சிருக்கணும். அதாவது பியூர் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி பிளஸ் மேத்தமெட்டிக்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். ஆனால் பயாலஜி கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதை அப்படி இல்லை அப்படின்னா பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். அப்போ பயாலஜியை ஒரு சப்ஜெக்டாக படித்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள். ஃபர்ஸ்ட் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கட் ஆஃப் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இது ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் போட்டிருக்கேன். இந்த மார்க் பேசிஸில் நம்ம கட் ஆஃப் பார்த்துடலாம். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் பயாலஜியில் 100க்கு 89 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த 89 மார்க்கை அப்படியே எடுத்துக்கணும். எந்த ஒரு டிவிஷன் இல்லாமல் எடுத்துக்கணும். வெட்னரி சயின்ஸுக்கு பயாலஜியில் நல்ல மார்க் இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும். மோர் தென் 95 இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க? 91 எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த 91 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 45.5. பிசிக்ஸில் பாருங்க 84 எடுத்திருக்கிறாங்க. 84 டிவைடட் பை 2 போட்டோம்னா 42. அதாவது பயாலஜி மார்க் அப்படியே எடுத்துக்கணும். இந்த பிசிக்ஸ் மார்க்கையும் கெமிஸ்ட்ரி மார்க்கையும் 50% எடுத்துருக்கணும். இப்போ இந்த 3 டோட்டலே ஆட் பண்ணோம்னா பயாலஜியில் ஒரு 89 ஆட் பண்ணியாச்சு, கெமிஸ்ட்ரியில் 45.5 ஆட் பண்ணியாச்சு, அப்புறம் பிசிக்ஸில் ஒரு 42 ஆட் பண்ணியாச்சு. டோட்டலாக 176.5 உங்களோட கட் ஆஃபாக இருக்கும். நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. மே 6 ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் வந்த உடனே உங்களோட வெட்னரி சயின்ஸ் கட் ஆஃப் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இதோட லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை சொல்ல போகிறோம். அந்த மார்க் இருந்துச்சுன்னா மொதல் வேலையாக வெட்னரி சயின்ஸுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டுருங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நம்ம கட் ஆஃப் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் 84 எடுத்திருக்காரு அப்படின்னா அது வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ நமக்கு 42 வரும். கெமிஸ்ட்ரியில் 91 எடுத்திருக்கிறாங்க, 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 45.5 வரும். பாட்டனியில் 95 எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஏன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கம்மியாக எடுப்பாங்க, பாட்டனி ஜுவாலஜியில் அதிகமாக எடுப்பாங்க. அதனால் 95 எடுத்திருக்காங்கன்னா அவங்கள 2ஆல் டிவைட் பண்ணும்போது 47.5 வரும். ஜுவாலஜியில் ஒரு 95 எடுத்திருக்காங்கன்னா அதே 47.5. ஸோ டோட்டலாக இதை 4ஐயும் ஆட் பண்ணோம்னா 182.5 அவுட் ஆஃப் 200. இது வந்து பியூர் சயின்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப். இந்த மாதிரி பயாலஜி மார்க்கை மட்டும் வச்சு உங்களோட கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணணும். வெட்னரி சயின்ஸுக்கு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கு தேவை கிடையாது. மறந்துடாதீங்க, மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கை இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் அக்ரி கோர்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மார்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், மறந்துடக்கூடாது. இந்த அனாலிசிஸ் பாருங்க, ஒரு பெக்குலியரான அனாலிசிஸு. 2020, 2021, 2022, 2023 4 வருஷத்துக்கான கட் ஆஃபை ஓவராலாக கொடுத்துருக்குறேன். ஸோ டோட்டலாக நமக்கு 384 சீட் இருந்துச்சு இல்லையா? 384 சீட்டில் ஓப்பன் கேட்டகரியில் 31%, அதில் 120 சீட்டு அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஓப்பன் கேட்டகரியில் யார் யாரெல்லாம் சீட் எடுக்கலாம்? எல்லா கமிட்டியுமே சீட் எடுக்கலாம். யார் யார் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு? பிசியில் இருக்கிறவங்களும் சீட் எடுக்கலாம். பிசி முஸ்லீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சீட் எடுக்கலாம். எம்பிசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் சீட் எடுக்கலாம். எஸ்சியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, எஸ்சிஏ, எஸ்டி எல்லா கம்யூனிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸும் எதில் சீட் எடுக்கலாம்னா இந்த 120 சீட்டில் சீட் எடுக்கலாம். டாப் 120 ரேங்க் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த 120 31% ஓப்பன் கேட்டகரியில் சீட் எடுக்க முடியும். இப்போ ஓப்பன் கேட்டகரியில் ஒரு கம்யூனிட்டியில் எத்தனை ஸ்டூடெண்ட் போகிறாங்களோ அதை பொறுத்து
ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கான சீட்டோட கட் ஆஃப் குறையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசி கம்யூனிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸு ஓப்பன் கேட்டகரியில் 120 சீட்டில் மோர் தென் 100 பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ பிசியில் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். இப்போ ஓப்பன் கேட்டகரியில் எத்தனை ஸ்டூடெண்ட் சீட் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து ஃபர்தராக வரக்கூடிய கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. 2020 ஓப்பன் கேட்டகரிக்கு 190 முடிஞ்சிருக்கு. 2021 194.47 முடிஞ்சிருக்கு. 2022 197.50 முடிஞ்சிருக்கு. 2023 198 அந்த மார்க்குக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக 2020 இருந்து 2023 கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் 196 இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. என்ன காரணம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் 100க்கு 100 எடுக்கலாம், அல்லது அதிகபட்சம் 98 வரைக்கும் எடுக்கிறவங்க அப்ளை பண்ணுவாங்க. இந்த 100க்கு 100 கட் ஆஃப் எடுக்கிறவங்க, அதனால கொஞ்சம் நல்ல கட் ஆஃப் இருக்கிறவங்க எல்லாமே அதர் தென் த வெட்னரி சயின்ஸ் போறதுனால வெட்னரி சயின்ஸுக்கு மினிமம் 196 இந்த வருஷம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓப்பன் கேட்டகரியில சீட் எடுத்துடலாம். பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 2020 185.50 முடிஞ்சிருக்கு. 2021 191.48, 2022 194, 2023 196. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 2020 இருந்து 2023 கட் ஆஃப் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பெஷலி 22-23 2 மார்க் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷத்துல நமக்கு 196 இருந்தா நமக்கு மார்க் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிசி. அப்படி இல்லைன்னா 195 இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மினிமம் 195 இருக்கணும் பிசி கேண்டிடேட்டுக்கு. பிசி முஸ்லீமுக்கு 2021 188 இருந்திருக்கு. 2022 191 இருந்திருக்கு. 2023 192. ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2022க்கும் 23க்கும். இந்த வட்டம் அதே 192 சீட்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. 192க்கு மேல இருந்துச்சுன்னா பிசி முஸ்லீம் கேண்டிடேட் இந்த வருஷம் அப்ளை பண்ணுங்க. எம்பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 20 184க்கு கிடைச்சிருக்கு. 21 191க்கு கிடைச்சிருக்கு. 22 192க்கு கிடைச்சிருக்கு. 23 3 மார்க் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு 195.50க்கு கிடைச்சிருக்கு. 2.5 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலா 2022 2023 கம்பேர் பண்றப்போ வெட்னரி சயின்ஸ்க்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெட்னரி சயின்ஸ் எடுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கிறதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இந்த வருஷம் எம்பிசில சீட் எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 192க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு. எஸ்சி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 57 சீட்டு 175.5 2020 சீட்டு கிடைச்சிருக்கு. 2021 188.72, 2022 190.50, 2023 193க்கு கிடைச்சிருக்கு. 3 மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2022 இருந்து 23க்கு. இந்த வருஷம் உங்களுக்கு 189 அல்லது 190 இருந்துச்சுன்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வெட்னரி சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் வெட்னரி சயின்ஸோட டீட்டெயிலை கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதனால தொடர்ச்சியா வீடியோவை பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு சீட் எடுக்கும்போது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு 11 சீட்டு 2020 176க்கு கிடைச்சிருக்கு. 2021 185க்கு கிடைச்சிருக்கு. 2022 188க்கு கிடைச்சிருக்கு. ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆகி 2023 189க்கு கிடைச்சிருக்கு எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு. ஸோ எஸ்சிஏக்கு எவ்வளோ டஃப் காம்படிஷன் இருக்கு பாருங்க. அதனால வெட்னரி சயின்ஸ் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்க வெட்னரி சயின்ஸ் ஃபீல்டுலையும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அதர் தென் த வெட்னரி ஃபீல்டு உங்களுக்கு நார்மலா காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி போறாங்க இல்லையா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லுவோம் இல்லையா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா இருந்தாலும் சரி, சிவில் சர்வீஸ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்க எழுதலாம். அதோட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களோட ஃபீல்டுலையும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால காம்படிஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய கோர்ஸ் தான். இப்ப 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வெட்னரி சயின்ஸ் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கட் ஆஃப் நோக்கி நீங்க இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வெட்னரி சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 4% 169 முடிஞ்சிருக்கு 2020. 2021 184க்கு முடிஞ்சிருக்கு. 2022 186.50க்கு முடிஞ்சிருக்கு.
2023 பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால இந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலா எஸ்சிஏவை கம்பேர் பண்றப்போ எஸ்டிக்கு கம்மியா தான் இருக்கும். பட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கறதுனால 2023ல 191க்கு முடிஞ்சிருக்கு. அதனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024ல 185 இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப 2020, 21, 22, 23 கட் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ரிசல்ட் வந்த உடனே இந்த கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்த்துட்டு கட் ஆஃப் எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை வீடியோவை பாருங்க. உங்க கம்யூனிட்டிக்கு எந்த மார்க்ல முடிஞ்சிருக்கு, எந்த மார்க் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அந்த மார்க்குள்ளார வந்தது ஒரு +or-5 இருந்துச்சுனாலும் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். நம்பிக்கையோட அப்ளை பண்ணுங்க. அதனால சார் வந்து 190, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கு வந்து 196 சொல்லியிருக்கிறேன். 195 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். உங்களுக்கு 190 தான் வருது அப்படின்னா பரவாயில்ல, அப்ளை பண்ணுங்க. +or-5 கன்சிடர் பண்ண வேண்டாம், அப்ளை பண்ணுங்க. ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ். இப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி என்னன்னு பார்த்துடலாம். நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா ஓசின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஓசி கேண்டிடேட்டு பிளஸ் பிசி கேண்டிடேட்டு, பிசி முஸ்லீமு, அப்புறம் வந்து எம்பிசி கேண்டிடேட், இந்த 3 கேண்டிடேட்டுக்கும் டியூஷன் ஃபீஸ் வந்து 8000. இது 8000 கட்டணும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு 6000, ஸ்பெஷல் ஃபீஸ் ஒரு 4300, அதர் சார்ஜ் ஒரு 3600, 3600. டோட்டலா ஒரு வருஷத்துக்கு 21900 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12th கட்டின ஃபீஸை விட ரொம்ப கம்மியான ஃபீஸ் இல்லையா. 21000ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ். 22000 ரூபாய் உங்களுக்கு அதிகபட்சம் செலவு வரும். காலேஜுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட், பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது. எக்ஸாம் ஃபீஸ் 6000 கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் ஃபீஸ் கிடையாது. அதர் சார்ஜஸ் ஒரு 3500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். டோட்டலா உங்களுக்கு வருஷத்துக்கு 9600 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எல்லா கம்யூனிட்டியும் சேர்த்து, நீங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, மீதமுள்ள சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 13900 ரூபாய் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட் இந்த 3 பேரோட பேரண்ட்ஸோட இன்கம் எபோவ் 2,50,000, 2,50,000க்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் கிடையாது, மற்ற சார்ஜஸ் எல்லாமே கட்டணும். 13900 ரூபாய் வரும் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். உங்க அப்பா அம்மாவோட வருமானம் 2,50,000க்கு உள்ளார இருந்துச்சுன்னா பெர் இயர், ஒரு வருஷத்துக்கு 2,50,000க்கு உள்ளார இருந்துச்சுன்னா நீங்க கட்ட வேண்டிய ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 3600 ரூபாய் மட்டும்தான். வேற எந்த ஃபீஸுமே உங்களுக்கு கிடையாது. டியூஷன் ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, ஸ்பெஷல் ஃபீஸ் கிடையாது. இப்ப 7.5 ரிசர்வேஷன்ல சீட் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாரு, 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. நீங்க காலேஜ் போயிட்டு படிச்சுட்டு வெளியில வந்துட வேண்டியதான். 7.5 ரிசர்வேஷனுக்கான கட் ஆஃப் அடுத்த வீடியோல போடுறேன், இன்னொரு வீடியோல கொடுக்குறேன். அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 or 3 டேஸ்ல உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும். உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது அப்படிங்கறதுனால நீங்க சீட்டு கிடைச்சது அப்படின்னா எடுத்துடலாம். இப்போ வெட்டரி சயின்ஸோட பார்ட் 1 வீடியோல ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். காலேஜஸ் என்னென்ன காலேஜஸ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் அவைலபிளா இருக்கு, கட் ஆஃப் எப்படி பாக்குறது, அவரோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, 2020ல என்ன கட் ஆஃப் இருந்துச்சு, 2022ல என்ன இருந்துச்சு, 2023ல என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜ் வைஸ், டோட்டலா 7 காலேஜ் பார்த்தோம் இல்லையா, அந்த 7 காலேஜ் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ மார்க்ல முடிஞ்சு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த வீடியோ உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ கொடுக்குறேன். பார்ட் 2 வீடியோ ஒரு 1 or 2 டேஸ்ல அடுத்த வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்ட் 1 பார்த்தவங்க மறக்காம பார்ட் 2வையும் பாருங்க. பார்த்துட்டு கட் ஆஃப் ரிசல்ட் வந்த உடனே கட் ஆஃப் எழுதி வச்சுக்குங்க. அந்த கட் ஆஃப்க்கு நான் சொன்ன கட் ஆஃப்ல இருந்து +or- உங்களுக்கு கட் ஆஃப் இருந்தது அப்படின்னா வெட்டனரி சயின்ஸ் அப்ளை பண்ணுங்க. ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னு வருத்த வேண்டாம். எம்பிபிஎஸ் கிடைக்காதவங்க நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெட்டனரி சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் கோர்ஸ் எடுங்க. உங்க ஃபியூச்சர் கண்டிப்பா நல்லா இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க இதோட கேரியர் என்னன்னு தெரியாது, எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எம்பிபிஎஸ் படிச்சாலும் சரி, வெட்டனரி சயின்ஸ் படிச்சாலும் சரி, நீ நல்லா படிக்கணும். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டும் வேலை இல்லாம இருக்கவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு வேலையில போனவங்களும் இருக்கிறாங்க. அதனால படிக்கிற கோர்ஸை நீ நல்லா படிச்ச அப்படின்னா எல்லா கோர்ஸுமே வேல்யூபிளான கோர்ஸ் தான். நீங்க அந்த கோர்ஸ் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பயன்பட்டது மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாரதிராஜா விலங்கியல் ஆசிரியர். தே பிரிட்டோ மேல்நிலைப்பள்ளி, தேவக்கோட்டை.